ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடு எடுக்காதீங்க. அதே மாதிரி டார்கெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டில் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்னுடைய வீடியோ ஸ்டார்டிங்கில் 1 or 2 minutes இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் அண்ட் ஹோல்டிங், இது 3 இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் எடுக்கவே முடியாது, எதுவும் பண்ண முடியாது உங்களால். இந்த 3 தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்கில் தொடர்ந்து நீடிக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பேசிக்கை பற்றி நம்ம பார்ப்போம். கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன? பொதுவாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுனா, கால் அப்படின்னா சிஇ தானே சார் கால் ஆப்ஷன் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பி அப்படின்றது புட் ஆப்ஷன் சொல்கிறாங்க இல்லையா? எஸ், கால் ஆப்ஷன் அப்படின்னா சிஇ, புட் ஆப்ஷன்னா பிஇ. ஓகே, அப்போ கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன சார்? மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சா கால் ஆப்ஷன் எடுப்பாங்க. அதுதான் சார் அப்படின்வாங்க. அதாவது உங்களுடைய கணிப்பு வந்து 100 ரூபா இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 150 ரூபா போகுதுன்னு நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? சிஇ ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணணும். சிஇ அப்படின்ற ஒரு ப்ரைஸை சூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரைஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ரைட், தப்பு இல்லை. அப்போது புட் ஆப்ஷன் என்ன? உங்களுடைய ப்ரைஸ் அசம்ஷன் இப்போ 100 ரூபா இருக்குது அப்படின்னா, உங்களுடைய விலை வந்து ஒரு 70 ரூபா வரும் நீங்கள் அசம்ஷன் பண்ணிங்க உங்களுக்கு தோணுது அப்படின்னா, அப்போ நீங்கள் பிஇ அப்படின்ற ஒரு ப்ரைஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இது காமனான விஷயம் அப்படி இல்லை. இதுக்கெலாம் சார் வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கிடையாது. இது வந்து ஒன்றுமே கிடையாது. இது வந்து சிம்பிளான விஷயம். எஸ், கால் ஆப்ஷன் அப்படின்னா மேலே போகுது அப்படின்ற ஒரு அசம்ஷனும், புட் ஆப்ஷன் அப்படின்னா கீழே வருது அப்படின்ற ஒரு அசம்ஷனும் பேசிக் இது. ஓகே, ஆனால் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. இது மட்டுமே ட்ரேடிங் கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஒளிஞ்சிட்ருக்குது. இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப், கூகுளில் தட்டினீங்கன்னா தெரியும். ஆப்ஷன் 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 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இன்ட்ராடே, இதை பற்றி தான் வந்து நிறைய உங்களுக்கு ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. தவிர இதுக்குள்ளே நிறைய சிக்கல்கள் நிறைய இருக்குது. இது தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து யாரும் உங்களுக்கு கைட் பண்ணுறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பு, இந்த ஆப்ஸ் எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ thousands ஆஃப் ஆப்ஸ். இதில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன்ஸில் ஒரே நாளில் 50,000 சம்பாரித்தேன், ஒரே நாளில் 1 லட்சம் சம்பாரித்தேன், ஒரு நாளில் 2 லட்சம் சம்பாரித்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட்ஸ் வரதை பார்க்கலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட சென்ட்ரல் ஆட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். ஆக்சுவலாக இது பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, என்னென்ன மாதிரி சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன சொல்லிட்டேன், இப்போ வந்து ஒரு எக்ஸ்பைரின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போது வீக்லி எக்ஸ்பைரி அப்புறம் மந்த்லி எக்ஸ்பைரி 2 இருக்குது. அதாவது வாரம் எக்ஸ்பைரி ஆகிறது. இப்போ மண்டே அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டே எக்ஸ்பைரி, மண்டே எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி ட்ரேடு. இப்போது பேங்க் நிஃப்டியாக இருக்கும், ஒரு நாளும் ஒரு தனித்தனி டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது மாதிரி இப்போ வீக்லி எக்ஸ்பைரி. அதே மாதிரி மந்த்லி எக்ஸ்பைரி. இப்போது வீக்லி எக்ஸ்பைரி, இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி. அப்போது மக்கள் எதில் அதிகமாக விருப்பப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடனடியாக அடால்தடியாக வந்து ஓடுது இல்லையா? அதை வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்போ அந்த வீக்லி எக்ஸ்பைரி ஆகுதுல, இது வந்து வெரி வெரி டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ரிஸ்கி. பொதுவாகவே ஆப்ஷனே வந்து வெரி ரிஸ்கி. அதாவது இந்த எக்ஸ்பைரி, இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மந்த்லி ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். இப்போ மந்த் எண்டில் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு டேட் கிடைக்குது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து முடிக்கணும். ஒரு ட்ரேட் கால் ஆப்ஷன் ஆகட்டும், புட் ஆப்ஷன் ஆகட்டும், நீங்கள் சொன்ன ரேட் வந்து அதுக்குள்ளே ரீச் ஆகணும். அப்போது உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் சொன்ன ப்ரைஸ் அது இந்த டேட்டுக்குள்ளே கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு 0 ஆகிறது கன்ஃபார்ம். இந்த அமௌண்ட்டை நீங்கள் கால் ஆப்ஷனாக இருக்கட்டும், புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன ரேட்டு ப்ரைஸ் போகல அப்படின்னா ப்ரைஸோடைய விலை வந்து 0. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனில் இது வந்து ரொம்ப பெரிய உங்களுக்கு சிக்கலாக அமையும். ஓகே, அது வந்து ப்ரீமியம் டைம் டிகே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளும் தேய்மானம் ஆகிட்டே இருக்கும். இப்போ ப்ரைஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது மார்க்கெட் வேலை வந்து 300 ரூபா ஓடிட்டுருக்குது. ஓகே, உங்களுடைய அசம்ஷன் வந்து 400 ரூபா இருக்குது போகுது. நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் சி சூஸ் பண்ணிக்கிறீங்க. சி வந்து ஒரு இந்த மணி சொல்லுவோம் இல்லையா? அது இன்னும் அதை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப பெருசாக வீடியோ போகும். இப்போ கால் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து 300 ரூபா இந்த மணி ஓடிட்டுருக்கு, இங்கே இருக்கிற ப்ரைஸும் ஓடிட்டுருக்குது. நீங்கள் கால் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 50 ரூபா சூஸ் பண்ணியிருக்கீங்க.
ப்ரைஸ் எங்கேயுமே நகராமல் ஒரு வாரம் அங்கேயே இருக்குது. ஒரு ₹320 மேலே போய்ட்டோம், ஒரு 290 கீழே வந்தோம், திரும்ப 300, 310 இந்த மாதிரியே போயிட்டுருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இந்த ₹50 ப்ரைஸ் என்ன ஆகும்னா குறைஞ்சி கிட்டத்தட்ட ₹20 வந்துடும். அதாவது ப்ரைஸ் மேலேயும் போல் கீழேயும் போல் அப்படியே ஓடிட்டுருக்குது. இல்லை லைட்டாக ₹350 மேலே மூவ் ஆகிருக்குது, இல்லை லைட்டாக கீழே ₹290 கீழே வந்திருக்குது அப்படின்னா எந்த மாறுதலும் இருக்காது, உங்களுக்கு மைனஸில் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் நினைக்கலாம், சார் 300லேருந்து ₹310 போயிடுச்சு இல்லையா, இதில் லாபத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாட்கள் குறைய இந்த ப்ரைஸ் விலை ஏறினா கூட உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம நாட்கள் தேவையில்லை, மணிக்கணக்கே எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இது 23ஆம் டேட் எடுத்துங்க, எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு விலை இறங்குதுன்னா சட்டுன்னு இறங்கிடும். ஆனால் ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறும். இப்போ நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்கினீங்க, இப்போ உங்களுடைய எசம்ஷன் வந்து மார்க்கெட் மேலே போகுது, கால் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து எப்படி ஏறிக்குன்னு பாருங்கள். அது புட் ஆப்ஷன் ரேட் எப்படி குறைஞ்சிருக்கும், புட் ஆப்ஷன் ரேட் ஏறும், அப்படி கால் ஆப்ஷன் ரேட். இப்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லலாம் பாருங்கள். இப்போ வந்து மார்க்கெட் வந்து உங்களுடைய ப்ரைஸ் வந்து என்ன சொல்லுது, கால் ஆப்ஷனில் சரி ஓகே புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நீங்கள் புட் ஆப்ஷனில் அசம்ஷன் பண்ணுறீங்க மார்க்கெட் மேலே போகுதுன்னு. ஓகே, மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு அசம்ஷன் பண்ணுறீங்க. எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது ₹53 ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அதே உங்களுக்கு இந்த பக்கம் கால் ஆப்ஷனுடைய ரேட் பாருங்கள், ₹82 இறங்கியிருக்குது. எங்கே ₹53 விலை ஏறி இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரைஸ் அசம்ஷன் பண்ண சொல்லும். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு, கால் ஆப்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு, பாதிக்கு பாதி குறைச்சி. அது 80, 53 கிட்டத்தட்ட பாதியோடு அந்த ரேஞ்சுக்குன்னா கம்மியாக இருக்குது. அப்போது நீங்கள் அசம்ஷன் ஆப்ஷன் பையர் நான் சொல்கிறது இப்போ ஆப்ஷன் செல்லர் பற்றி நான் பேசி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒன்லி ஆப்ஷன் பையிங்கில் பற்றி சொல்கிறேன். ஏன்னா இப்போ புதுசாக வந்து ஆப்ஷன் பையிங் தான் இருக்காங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ணோன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ப்ரீமியம் விலை அதிகமாக கொடுக்குமா இருக்கும், யாரும் அதை பற்றி ட்ரேட் எடுக்கிறதில்ல. ஒன்லி ஆப்ஷன் பையரை தான் நம்ம பற்றி பேசுகிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, நல்ல ரிசல்ட் இங்கே பாருங்கள். இப்போது இங்கேருந்து ப்ரைஸு இறங்க சொல்ல 272 ஏறுது. ஆனால் அதே உங்களுக்கு ஏற சொல்ல பார்த்தீங்கன்னா 140 அந்த மாதிரி இருக்குது. பாதினா ஏற சொல்ல விலை பாதி தான் ஏறும், ஆனால் இறங்க சொல்ல வந்து கடகடன்னு விலை இறங்கிடும். இது கால் ஆப்ஷனுக்கு பொருந்தும், புட் ஆப்ஷனுக்கு பொருந்தும். ஆப்போசிட் மூவ் எந்த ப்ரைஸ் நீங்கள் ஏறினாலும் உங்களுக்கு ஆப்போசிட் பிளான் வந்து அதிகமாக அங்கே எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து எல்லோரும் லாஸ் பண்ணிக்கிறதுக்கான காரணம். ஏன்னா ஒருத்தர் வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் சேல் பண்ணுறாங்க. அப்போ சேல் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் பையருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 30% வந்து ஆப்ஷன் பையர் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், 25 to 30%. ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 70 to 75% வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா வந்து ப்ரைஸ் அவங்களுக்கு சாதகமாக டைம் டிக்கே இருக்குல்ல, மார்க்கெட் எங்கேயும் போகல அப்படின்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் ஆப்ஷன் செல்லருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா இதெல்லாம் சிக்கல்கள் இருக்குது. இதை பார்த்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். இல்லை சார், நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் யாரோ சொன்னாங்க, கேள்விப்பட்டேன், யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து என்னுடைய சஜஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் கோர்ஸ் அப்படின்னு பண்ணுறது முற்றிலும் வேஸ்ட். ஆப்ஷன் ஒன்லி பையிங் கோர்ஸ் மட்டும் பண்ணுறாங்களே, ஏன்னா உங்களுக்கு அவங்க சொல்கிறது ரியலாக பொய்யா அது தேவையில்லாத விஷயம். ஆனால் உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது தான் வந்து மெயின் விஷயம். ஏன்னா பிகினர்ஸாக சொல்ல அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னுவாங்க, டேட்டானுவாங்க, இதுன்னுவாங்க எட்ஸெட்ரா. உங்களுக்கு புரியாத விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண சொல்ல உங்களுக்கு புரியாமல் போயிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் பேசிக்லேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு சார்ட்னா என்ன, கேண்டில்னால் என்ன, எப்படி மூவ் ஆகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போய் கற்றுக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.